அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ கருமாரி அம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புக்கு 99413998 9941113424. IBC Mangai viewers எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாட்டர் ஃபாஸ்டிங். வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான சீக்ரெட் தாங்க இந்த வாட்டர் ஃபாஸ்டிங். வெறும் வாட்டர் மட்டுமே குடிச்சு அதனால வெயிட் லாஸ் பண்றது. என்னமா சொல்ற, எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும்? வெறும் வாட்டர் மட்டுமே குடிச்சு எப்படி இருக்க முடியும்? இது பாசிபிளா, இது முடியுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதுல இருக்கிற எல்லா விஷயங்களும் தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட், வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது எவ்வளவு டியூரேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது மொத்தம் 20 டேஸ் நீங்க தாராளமா பண்ணலாம். 20 டேஸ்ங்கிறத தாண்டி சிலர் 45 டேஸ் கூட பண்ணுவாங்க. பட் ஆனா அதை விட வெறும் 20 டேஸ் நீங்க இந்த வாட்டர் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இதோட ரிசல்ட் உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாகவும் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட்டாகவும் கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட், நீங்க வாட்டர் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பிட்வீன் த டே 1 and day 2 டைம்ல ரொம்பவே பசிக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க, தூக்கம் வராது, ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த 2 நாளை நீங்க தாண்டறதுக்கு. ஆனா அந்த 2 நாள் தாண்டினதுக்கு அப்புறம் 3ஆவது நாளுக்குள்ள நுழையும் போது உங்களுக்கு ஜஸ்ட் பசிக்கிற ஃபீல் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல ஸ்லீப்பிங்னஸோ இல்லாம இருக்கிறதோ இது எதுவுமே இருக்காது. நீங்க 3rd day 4th day 5th day இந்த மாதிரி தாண்டி போக ரொம்பவே ஆக்டிவா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்க உடம்புல இருக்க மெட்டபாலிசம் எல்லாம் தானாவே அதோட கேலரிஸை பர்ன் பண்ண ஸ்டார்ட் ஆயிடும். கேலரிஸ் தானா பர்ன் ஆகும்போது உங்க வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும், நீங்க ரொம்பவே ஆக்டிவா இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. நீங்க வாட்டர் ஃபாஸ்டிங்ல இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணாம இருக்கணும், இல்ல ஸ்கூல் காலேஜஸ் போகாம இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. தாராளமா நீங்க உங்களோட டெய்லி ஒர்க் அவுட்ஸை பண்ணலாம். அதாவது எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா அதையுமே பண்ணலாம், ஜிம்க்கு போறீங்கன்னா அதையுமே பண்ணலாம். நீங்க நார்மலா வாக் பண்ணி தான் ஏதாச்சும் ஒர்க் போவீங்க, இல்ல ட்ரெயின்ல பஸ்ல எதுலயோ டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமா எல்லாமே பண்ணலாம். உங்களோட டெய்லி ரொட்டீன்ல தான் இந்த 20 டேஸ் இருக்கணும். இந்த 20 டேஸை நீங்க ரெஸ்ட் எடுத்து வெறும் வாட்டர் ஃபாஸ்டிங்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனா உங்க உடம்புல இருக்கிற எல்லா கேலரிஸுமே நீங்க இந்த மாதிரி பண்றதுனால தானாவே பர்ன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடம்பு டோன் ஆக ஆரம்பிக்கும். நீங்க ஒரு 7 டே தாண்டிட்டீங்க, ஒரு டியூரேஷன் ஆஃப் 8 to 14 டேஸ் அந்த டைம்ல நீங்க ரொம்பவே ஆக்டிவா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஜாலியா இருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். ஏன்னா லைட்டா உங்க பாடியை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த 15 டேஸ் தாண்டினதுக்கு அப்புறம் தான் நீங்க ரொம்ப பெருமையாவே ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு வர்றவங்க ரொம்ப கம்மி. பலருமே 10 டேஸ் 12 டேஸ் 14 டேஸோட ஸ்கிப் பண்றவங்க தான் ஜாஸ்தி. ஆனா நீங்க 15 டேஸை தாண்டி 20 டேஸ் அதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, அந்த ஸ்டேஜ்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாவே பேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப தேவையானது அந்த பொறுமை மட்டும்தான். நம்ம அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட் லாஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ஏன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் இருக்கும். ஒரு சில ஹெல்த் அப்நார்மலிட்டிஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ரொம்ப நாள் இருக்காது. ஏன்னா 20 டேஸ் நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஃபுட்டு, நீங்க டெய்லி டயட் எடுத்துட்டு இருந்த ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு சில ஹெல்த் அப்நார்மலிட்டிஸ் நடக்கும். பட் ஆனா அது ரொம்ப சிவியரா இருக்காது, ரொம்ப சீக்கிரமாவே சரியாகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாட்டர் ஃபாஸ்டிங்கை நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்க ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க இதை பண்ணலாமா இல்லையாங்கிறத அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி 15 டேஸ்க்குள்ள நீங்க நுழைஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு வாட்டி டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா உங்க ஹார்மோன்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை நீங்க ஆக்டிவா தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு பேலன்ஸ் 5 டேஸை கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஜாலியா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஜூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கார்ப்ஸ் எடுங்க, அப்புறம் ப்ரோட்டீன் எடுங்க. இந்த மாதிரி கொஞ்சமா தான் உங்களோட டயட்ல நீங்க ஃபுட்டை ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே ஹை ப்ரோட்டீன் ஹை கார்ப்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களோட ஹெல்த்தை பாதிக்கும். அதனால இந்த எல்லா விஷயத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி வாட்டர் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அக்வா பிளாஸ்ட் மாய்ஸ்சரைசர் வாட்டர் பேஸ்டு, ஸோ நல்லா இருக்கு. காம்பினேஷன் ஸ்கின்க்கு கொஞ்சம் சன்ஸ்கிரீன் கேட்டிங்கல்ல, இது நல்லா இருக்கு ஆக்சுவலி. இப்போ ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வாங்க வச்சுட்டாங்க. மேக் 3000 வாங்கினேன் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு மேலே காஸ்ட்லி